எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரபாகரன். நான் கமலவேணி பெட்ரோலியம் ஏஜென்சி உரிமையாளர் பேசுகிறேன். இன்றைக்கி காலை ஒரு 8:30 மணிக்கு நடந்த சம்பவம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அது சம்பந்தமாக தான் அந்த காணொலி. இன்றைக்கி காலையில் நடந்த 8:30 மணி ஒரு சகோதரர், ஒரு கார் ஓட்டுநர், காலையில் ஒரு மது அருந்தியிருந்தார். அவர் அருந்திவிட்டு அவர் போய் நான் எங்கள் பெட்ரோல் பங்கில் இருக்கிற ஊழியர்கிட்ட இந்த மாதிரி பெட்ரோல் பங்கோட பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டார். அவங்க என்னன்னா பெட்ரோல் டீசல் அடித்தா தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால அவர் போய் பெட்ரோலை அடிக்க, நான் பாத்ரூம் போடணுன்னா நான் ஏதாவது பெட்ரோல் போட அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற கஸ்டமர்ஸையும் வந்துட்டு அவர் தடுத்தார். அந்த கஸ்டமர்ஸ் அப்புறம் மறுபடியும் அவங்களும் 1-2 பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ இது நடந்தது. அதுக்கப்புறம் எங்கிட்டையும் வந்துட்டு வாக்குவாதம் பண்ணார். அதனால நான் கொஞ்சம் அவர் மனம் வருந்துற மாதிரி பேசிக்கிட்டேன். ஸோ இதுதான் நடந்துச்சு. கண்டிப்பாக அதை நான் மிகவும் வருந்துறேன். ஏன்னா டிரைவர்கள் வந்துட்டு நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் நிறைய பயணம் பண்ணியிருக்கேன். அவங்க நைட்டும் பகலும் அவங்க மெயினாக இரவில் அவங்க ஓட்டுறது எல்லாம் வந்துட்டு அவங்க தெய்வங்கள், அவங்க கடவுள்கள் அப்படின்னு. ஏன்னா நான் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப மனசாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய நான் வந்து வேலை சென்னையில் வேலை செய்யும்போது இரவில் நான் நிறைய பயணம் செஞ்சுருக்கேன். அவங்க வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் ஓட்டுவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி நடந்த விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருந்துறேன். ஏன்னா இது எனக்கே ரொம்ப, நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப மதிக்கத்தக்கக்கூடியவங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நான் பயணம் பண்ணதுனால அவர்கள் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நிறையா நம்ம வந்துட்டு உயிரோட போகணும்னு நினச்சி அவங்க கஷ்டப்படுறவங்க. அவங்க ஏன்னா அவங்கள பற்றி நினைக்காம வாகனத்தில் ஓட்டக்கூடியவர்கள். ஏன்னா நம்ம பங்க்லேயும் எல்லா வாகனம் உரிமையாளர்கள், நடத்துறவர்கள் எல்லாமே நான் பழகியிருக்கேன். நான் அதனால் வந்துட்டு நான் பழகாமல்லாம் கிடையாது. உண்மையிலும் நான் மனம் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர்கிட்டையும் நான் நேரடியாக மன்னிப்பு கேட்டேன் காலையிலேயே. இது வந்துட்டு அனைத்து ஓட்டுநருக்கும் நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நடந்தது சம்பவம் வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அதே மாதிரி ஊழியர்களும் அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை நான் இதோடு நாம் முடிச்சுக்கலாம். 2வது, எல்லா பங்கு ஓனர்களும் நடத்துனர்களுக்கு இலவசமாக கழிவறையை பயன்படுத்த அனுமதிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.